இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். திடீர்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இந்து இருக்காங்கல்ல, அவங்க பேசுகிறது அவங்கள வந்து பார்க்கவே முடியல. நம்ம சுடர் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ சுடர் கண்ணுக்கு அவங்க தெரியாமல் போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம குழந்தைகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு கல்யாணம் பிடிக்கல, நாங்கள் கல்யாணத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல, எழிலோட அம்மா வந்து மனோகரிகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வாமா இன்றைக்கி வந்து நிறைஞ்ச பௌர்ணமி, நல்ல நாள், இன்றைக்கி கல்யாணம் நடக்க போகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, வா கீழே வந்து சாமி கும்பிட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம மனோகரிக்கு வந்து வேறு ஒரு ஞாபகம் போயிடுது. ஆல்ரெடி வந்து இந்துவோட பவர் வந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் உச்சக்கட்டத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோரா வந்து சொல்லியிருந்தார்ல, அது ஞாபகம் வந்துடுது. அந்த கோரா வேறு பௌர்ணமி அன்னைக்கு இந்துவோட பவர் வந்து அதிகமாக சொல்லியிருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏம்மா நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழிலோட அம்மா சொல்கிறாங்க. சொல்லுங்க ஆண்டி, இந்த வாரேன், நான் வந்து விளக்கு ஏற்றுறேன், நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வாரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து கோரா கிட்ட வந்து கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோராவுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி பௌர்ணமின்னு சொன்னீங்க, இன்றைக்கி வேறு எனக்கு வந்து வீட்டில் வேறு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த இந்துவோட பவர் வேறு இன்றைக்கி தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க, இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக ஏதாவது நிறுத்துவாளா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. கண்டிப்பாக வந்து நிறுத்துவா, நீங்கள் நினைக்கிறது வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஆல்ரெடி வந்து அவளோட பவரெல்லாம் நான் வாங்குறதுக்காக பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன், ஒன்றும் பயப்படாதீங்க, அவரோட பவரை வந்து உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வாங்கிடுவேன், அதுக்கடுத்து அவள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் முடிஞ்சால் அவளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி மனோகரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க, அந்த பவரெல்லாம் நம்ம எடுத்துட்டா அவங்க வந்து சும்மா வெத்து வேட்டு தான், ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து விளக்கேற்றுறதுக்காக வந்து மனோகரி போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா அங்கனக்குள்ளே இவர் இருக்கார்ல, எழில் வந்து அவரோட ரூமில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து இந்துவை மறந்து வந்து கல்யாணத்துக்கு வந்து விருப்பமே இல்லை, வேறு வழி இல்லாமல் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துவோட கல்யாண புடவை அவங்க ரிங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. இந்து என்னை மன்னிச்சிரு, தயவுசெய்து, எனக்கு வேறு வழி தெரியலை, மனோகரியோட மானத்தை காப்பாற்றுறதுக்கு நான் அவளோட கழுத்தில் வந்து தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க அம்மா வராங்க. எப்பா எழில் என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே புடவை வந்து மெதுவாக கீழே வைக்காங்க. இல்லைம்மா சும்மாதாம்மா, எனக்கு இந்து ஞாபகமாகவே இருக்குது, எனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பம் இல்லை, வேறு வழி இல்லாமல் தான் நான் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு என்னமோ இந்துவுக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அதெல்லாம் நீ ஒன்றும் நினைக்காத, என்னதான் இருந்தாலும் குழந்தைகளுக்குன்னு ஒரு அம்மா வேணும், உனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும், எத்தனை நாள் இப்படியே இருப்பாங்க, அதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் சொல்கிறதும் புரியுது, நீங்கள் போங்க, நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க அவங்கள. அடுத்த சீனில் வந்து சுடரையும் அவங்க அப்பாவை தான் காட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, அம்மாடி இந்தாம்மா பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. நிறைய பணம் இருக்குது, என்னப்பா இவ்வளோ பணத்தை வச்சு நான் என்னப்பா பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வெளிநாட்டுக்கு போயிலப்பா, அங்கே வந்து பணம் நிறைய தேவைப்படும், இதை கைவசம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுடர் வந்து சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க, அக்காவை பார்க்கணும்னு சொல்லித்தானே, நானும் அக்காவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன், ஆனால் கடைசி வரைக்கும் வந்து அக்காவை பார்க்க முடியாமல் போயிடுச்சுப்பா, நானும் அக்காவை பார்க்க முடியாமல் வெளிநாடு போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சுடர் சொல்கிறாங்க. அக்கா எனக்கு எங்கேயோ பக்கத்தில் தான்ப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நான் சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சிருவேன், கண்டுபிடிச்சோடனே நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன், நீ வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க. சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா நீ பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து போய் வெளியில் டாக்ஸி ஆட்டோ ஏதாவது இருந்தால் பிடிச்சிட்டு வந்துடுறேன், நம்ம கிளம்பிடுவோம், நேரம் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து வெளியில் போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்து வந்து இந்த சுடரை தேடி வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தவொடனே சுடர், என்ன நீ வாட்டில் வெளிநாடு கிளம்பிக்கிட்டு இருக்க, அங்கே கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சுடருக்கு வந்து அவங்க பேசுகிறது ஒன்றுமே கேட்கல. சுடர் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அமைதியாகவே இருக்காங்க. என்ன சுடருக்கு நம்ம பேசுகிறது கேட்க மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு முன்னாடி போய் சுடர்னு சொல்கிறாங்க. சுடர் வந்து கண்டுக்கிறவே இல்லை. என்ன ஐயோ சுடருக்கு நம்ம பேசுகிறதும் கேட்கல, நம்மளும் அவள் கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டோமே, நேற்று வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி என்ன தெரியாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா கோரா வந்து அங்கிட்டு வந்து பூஜை நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பூஜை நடத்த இவங்களோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இந்து வந்து முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. சுடர் நான் சொல்கிறது கேட்குதா, தயவுசெய்து வெளிநாடு போகாத, தயவுசெய்து வந்து எழில வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த குழந்தைகளுக்கு நீ தான் ஒரு கரெக்டான அம்மாவாக இருப்ப, வேறு யார் வந்தாலும் அவங்கள சரியாக பார்த்துக்கிற மாட்டாங்க, தயவுசெய்து நீ வந்து வெளிநாடு போகாதன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டாங்க. கடைசியில் அவங்க அப்பாவும் வந்துட்டார். அம்மாடி சுடர் வாமா போவோம், வெளியில் வந்து வண்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே அவங்க பாட்டில் கிளம்பி காரில் ஏறி போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டிருந்து இந்து வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, சுடர் போகாதன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு காது கேட்கவே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எழில் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு கிளம்பிட்டாங்க, குழந்தைங்க மட்டும் வராமல் இருக்காங்க. என்ன ராமையா குழந்தைங்க ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே
தெரியலையாம்மா, இருங்கம்மா போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ராமையா போய் குழந்தைய கூப்பிட்டு வராங்க. குழந்தைங்கள்லாம் வந்துட்டு வாங்க எல்லாருமே வந்து நேரம் ஆயிடுச்சு மண்டபத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க. அது குழந்தையெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை பாட்டி எங்களுக்கெல்லாம் அங்கே வர விருப்பம் இல்லை, நாங்கள் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து உங்கள் அப்பா கல்யாணம், வாங்க வந்து பார்க்கணுங்களே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கவின் வந்து சொல்கிறாங்க, இல்லை பாட்டி எனக்கு அதை பார்க்கணுன்றா விருப்பம் கிடையாது, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது, நான் எதுக்கு வரணும், நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அஞ்சலி சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் மனோகரி ஆண்டி வந்து எங்களுக்கு அம்மா வர்றது எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டவுடனே ஷாக் ஆகிடுது மனோகரிக்கு. உடனே எழிலோட அம்மா வந்து சொல்கிறாங்க, மனோ அவங்க சின்ன குழந்தைய தெரியாமல் பேசுவாங்க, நீ போய் வண்டியில் உட்காரு, நான் பேசி கூட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க போன உடனே அவங்களே எவ்வளோ பேசி பார்க்காங்க, குழந்தைக்கு சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. சரி ராமையா நேரம் ஆயிடுச்சு, நீ கூட்டு வா, நாங்கள் முன்னாடியே போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. ராமையா வந்து எவ்வளோ கேட்டு பார்த்து குழந்தைங்க வந்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ரூமில் போய் கதவை பூட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கிட்டு எலியிலே எல்லாருமே கிளம்பிடுறாங்க. டக்குன்னு கடைசியில் பார்த்தா அந்த மனவை தேடிக்கிட்டு இருந்தாங்க அந்த ரவுடி அட்ரஸ் வாங்கி கரெக்டாக வீட்டில் வந்து வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.